பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இவருக்கு தனியாக கடை வச்சு கொடுத்தா இவரும் தனியாக இங்கே வந்துட்டாக்க கண்டிப்பாக நான் இவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்று கொடுக்குறேன். ஆனால் இவர் அதையும் கேட்காம எனக்கு அந்த வீடு தான் முக்கியம், அக்கா குடும்பம் தான் முக்கியம், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி இவரை சொன்னாக்க கண்டிப்பாக இவரை மட்டும் தனியாக போகட்டும், நான் இங்கே இருக்கேன், அப்படி இல்லாட்டி நான் என் அம்மா வீட்டுக்கே நான் போயிடுறேன். ஏற்கனவே என் வாழ்க்கை சரியில்லாமல் தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வாழ்க்கையே எனக்கு சரியாக அமையலைன்னு நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பலனே இருந்துட்டு இங்கே பாரு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து என்னால் சட்டுன்னு வெளியெல்லாம் வர முடியாது, சரியா? அதுக்குன்னு என்ன நேரம் வருமோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் தனியாக வர ஐடியாவிலையோ இல்லை தனியாக மளிகை கடை வைக்கிறதுலையோ எனக்கு எந்த ஐடியாவும் எந்த விருப்பமும் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிடுறாங்க. இவரை திருத்த முடியாது மாமா, இந்த ஜென்மத்தில் இவரை நான் திருத்தவே முடியாது. என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எல்லாரும் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. உங்கள் புருஷன் அக்கா கடையில் எடுபுடி வேலை செஞ்சிட்ருக்காரமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கிட்ட தான் நானும் அவமானத்தை மட்டும் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிடுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணு ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு, ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பொண்ணை ஏண்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி பழனிக்கு எடுத்து சொல்கிறாங்க. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் அவர்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. அதோட முடிச்சு